Hi friends, welcome to GV Swing Shop. நேற்று நான் போட்ட டெய்லி சேலஞ்ச் வீடியோ பார்த்தீங்களா, டெய்லி 1000 ருபீஸ் டெய்லரிங் சேலஞ்ச் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உங்களுடைய டார்கெட் அமௌண்ட் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அனுபவங்களையும் கண்டிப்பாக பகிர்ந்துருந்தீங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே எனர்ஜியாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேலஞ்ச் மட்டும் கொடுத்தா போதுமா, நமக்கு கஸ்டமர்ஸ் இருந்தால் தானே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அந்த கஸ்டமர்ஸ் வர வைக்கிறதுக்கு நம்ம எப்படி கஸ்டமர் வந்து நம்ம பிக்கப் பண்ணுறது, வீட்டிலேருந்து தைக்கிறவங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கேன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். அதுவும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியும், அதே மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் உள்ளே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா உங்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் நம்மள மாதிரியே டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பில் முன்னுக்கு வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த லைனிங் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே சமயம் முக்கியமான 5 டிப்ஸுமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் வந்து நேற்றுக்கு நான் கொடுத்த இந்த டார்கெட் நான் ஃபினிஷ் பண்ணேன்னா, அந்த டார்கெட்டை விட கரெக்டாக டார்கெட் அதிகமாக பண்ணியிருக்கேனா இல்லை ரீச் பண்ண முடியலையா அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் 1000 ரூபாய்க்கு நான் டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்றது. நான் பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டை விடவே அதிகமாக நான் ஏர்ன் பண்ணிட்டேன் நேற்று. ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சுது. ஃபஸ்ட் டேவே நம்மளுக்கு இந்த அளவுக்கு டார்கெட்டை விட ஃபுல்லாகவே நம்ம டார்கெட் தாண்டியே நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அதே சமயம் நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோ போட்டு எப்படி ரீச் ஆகுமோ ஆகாதோ, ரொம்ப கேப் விட்டோமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ பேர் அது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபுமே பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 5 முக்கியமான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதே சமயம் வீட்டிலேருந்து தைக்கிற நம்ம அதிக கஸ்டமர் வரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, யூனிக் ஃபிட்டிங். நான் நேற்று போட்ட வீடியோலேயே உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம சமையல் செய்யறதுக்கு அதுக்கெல்லாம். அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்குமே ஒரு பக்குவம் நம்மளுக்கு வச்சுக்கணும். நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கோம், ஒரு கஸ்டமர் போட்டிருக்காங்கன்னா, அவங்க எங்கேயாவது வெளியே போயிருக்கும்போது அவங்க அந்த ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது வேற ஒருத்தவங்க அந்த ப்ளவுஸ் அவங்களுமே நம்ம கஸ்டமராக இருக்கலாம். அவங்க இந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே அவங்க கண்டுபிடிக்கணும், நீங்கள் இந்த ப்ளவுஸ் அவங்ககிட்ட தான் தைச்சிங்க அப்படின்ற மாதிரி நம்மளை குறிப்பிட்டு கேட்கணும். அந்த அளவுக்கு ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக நம்ம கொடுக்கணும். நம்ம தைச்சிருக்க ப்ளவுஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசிட்டிங் கார்டு. நம்ம தனியாக விசிட்டிங் கார்டு கொடுத்து அடித்து நம்ம விளம்பரம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் தான் நம்மளுடைய விசிட்டிங் கார்டு. நம்ம ஈஸியான ஒரு விளம்பரம் தான் அது நம்மளுக்கு. அதாவது நம்மகிட்ட வர கஸ்டமர் நம்மகிட்ட ப்ளவுஸ் அதுக்கான தையக்கூலி கொடுத்து தைச்சிக்கிட்டும் போகிறாங்க. அதே சமயம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே விளம்பரமும் பண்ணுறாங்க. அப்படி தானே? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க தைச்சி போட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னா, அந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கணும். அந்த விளம்பரம் நம்மளுக்கு நல்ல விதமாகவும் யூஸ் ஆகும், சில சமயம் அது இதுவாகவும் மாறும், நெகட்டிவாகவும் மாறும். அது எப்படி மாறணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க ஒரு ப்ளவுஸ் போட்டு போயிருக்காங்கன்னா, அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ மோசமாக தைச்சிருக்குன்னு இவங்க எல்லாம் தூக்கிட்டு இருக்கு, லூஸாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா அது நம்மளுக்குன்னு நெகட்டிவாக தான் மாறும். அப்படி ஒரு விளம்பரம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்கு, இதே மாதிரி எனக்கு ஒன்று தைச்சிட்டு கொடுக்குறியா, நீ சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா நச்சுன்னு இருக்குது, ஃபிட்டிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நானுமே ஒரு 2 ப்ளவுஸ் தரேன், நீ அவங்ககிட்ட தைச்சிட்டு கொடுக்குறியா, இல்லை அவங்க நம்பர் கொடு, நானே கான்டெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விளம்பரம் கிடைக்கும்போது அந்த மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவ் விளம்பரமா இல்லை பாசிட்டிவ் விளம்பரமா அப்படின்றது யார் கையில் இருக்குது? நம்ம டெய்லர் கையில் தான் இருக்குது. நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் தான் நம்மளுடைய விசிட்டிங் கார்டு, நம்மளுடைய யூனிக்கான ஒரு அடையாளம். இந்த ப்ளவுஸ் நம்ம தான் தைச்சோம் அப்படின்றது. நம்ம ஒரு ப்ளவுஸை பார்க்கும்போதே இது நான் தைச்ச ப்ளவுஸு, இல்லை இது வேற எங்கன்னா தைச்சிட்டு கூட நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா கூட நம்ம ப்ளவுஸ் நமக்கே ஃபஸ்ட்டு அடையாளம் தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் நம்ம தைச்சிட்டு ஒரு ப்ளவுஸில். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா,
பங்க்சுவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லரிங் பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து சொன்ன டைமுக்கு வந்து குடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. புதுசா பழகுறவங்க இது ஸ்டார்ட்டிங்ல நீங்க இத கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து நம்மகிட்ட இதுவரைக்கும் அவங்க தைச்சே இருக்க மாட்டாங்க. புதுசா வருவாங்க. ஆனா ரொம்ப எமர்ஜென்சியா வருவாங்க. 1 நாள்லயே குடுக்குற மாரி, 2 நாள்லயே குடுக்குற மாரி எமர்ஜென்சியா வருவாங்க. இல்ல ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 10ஆம் தேதி வராங்கன்னா, ஒரு 15, 16 தேதிக்குள்ள குடுங்க. இல்ல ஒரு 17ஆம் தேதி குடுங்க. நாங்க ஊருக்கு போணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து அந்த டேட்ல வந்து நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கா? நம்மளால குடுக்க முடியுமா? முடியாதா? அப்படின்றத அங்கேயே நம்ம சொல்லிடணும். நம்மளால முடியாதனாலும் நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டாலும், நெக்ஸ்ட் டைம் அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூட நம்மள்ட்ட வந்து குடுப்பாங்க. நம்ம முடியும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம குடுக்கலன்னா, கண்டிப்பா நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும். அதே மாரி நம்மளால முடியும்னு சொல்லி வாங்கிட்டு, நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே நம்ம அத கரெக்ட்டா ஃபினிஷ் பண்ணி வச்சு அவங்களுக்கு மெசேஜ் போட்டோம்னா, அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல ஒரு பெரிய நம்பிக்கையே வரும். அதே மாரி நம்ம கரெக்ட்டான டைம்ல குடுக்குறோம். கரெக்ட்டா அவங்க கேட்ட மாரியே நம்ம ஒர்க்கும் பண்ணி குடுக்குறோன்னும்போது, அந்த கஸ்டமர் வந்து நம்மள பத்தி 4 பேர்ட்ட சொல்லி, எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு கஸ்டமர் புடிச்சிட்டு வந்து குடுப்பாங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். நம்ம வந்து டைமிங் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். அப்புறம் 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. இது மூலியமா கண்டிப்பா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதாவது நம்ம வாட்ஸ்அப்ல, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல, இல்ல நீங்க என்னென்ன சோஷியல் மீடியாஸ், Facebookல அது மாரி என்ன யூஸ் பண்றீங்களோ, அதில பார்த்தீங்கன்னா, நம்ம தெச்ச ப்ளவுஸு இப்போ ஒரு 4 கஸ்டமர் இல்ல 2 கஸ்டமர் இல்ல நம்ம ப்ளவுஸே கூட நம்ம தெச்சிருப்போம். அந்த அழகான டிசைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வீடியோ கிளிப்பாகவோ, இல்ல ஒரு ஃபோட்டோவாவோ நம்ம புடிச்சு வச்சுக்கிட்டோம்னா, அத வந்து நம்ம ஒரு வீடியோனா அழகா அத எடிட் பண்ணி, அன்வான்டட் இடத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடணும். அழகா நம்ம பார்த்தோம்னா, அவங்க வந்து ஸ்கிப் பண்ணாம நம்மள பார்க்கணும். அந்த அளவுக்கு அழகா சூப்பரா நம்ம அந்த வீடியோவ எடிட் பண்ணி, இல்ல நீங்க ஒரு ஃபோட்டோ வந்து நீங்க ஒரு நார்மலா ஒரு டேபிள் மேல போட்டு எடுத்திருக்கீங்களா? அந்த ப்ளவுஸு. அது நீங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிற இதுவே கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துக்கணும். இந்த ஃப்ரண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து அழகா மடிச்சு விட்டுட்டு, பேக் நெக் வந்து நல்லா கிளியரா தெரியிற மாரி, ஸ்லீவ் டிசைன் நல்லா கிளியரா தெரியிற மாரி ஃபோட்டோ எடுத்து, நீங்க அத ஏஐட்ட குடுத்து கூட நீங்க அத வந்து ஒரு டம்மில மாட்டி வைக்கிற மாரி, ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பொட்டிக்ல எப்படி வச்சிருப்பாங்க, அந்த ஒரு ஒரு பொம்மை மாரி இருக்கும்ல, பொம்மைக்கு போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி ரெடி பண்ணி குடுக்க சொன்னா, அழகா சூப்பரா ஏஐ ரெடி பண்ணி குடுத்துரும். அந்த மாரி நம்ம ரெடி பண்ணி, அத நம்மளோட வாட்ஸ்அப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம எதுனா குரூப்லலாம் இருப்போம் பார்த்தீங்களா? இப்போ ஃபேமிலி குரூப்ல இருப்போம். இல்ல நம்ம நெய்பர்ஸ் குரூப்ல இருப்போம். அந்த மாரி நெறைய குரூப்லலாம் கூட இருப்போம். அதுல தான் நம்ம அந்த ஃபோட்டோவ போடலாம். நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம். அந்த மாரி வைக்கும்போது, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அது மூலியமா நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ வந்து Facebook யூஸ் பண்றவங்களுக்கு Facebookல அவங்க அதுல பார்ப்பாங்க. நெறைய பேர் Instagram யூஸே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து WhatsAppல பார்த்துக்குவாங்க. இப்போ Instagram பார்க்குறவங்களுக்கு Instagramல வைக்கலாம். Instagram மூலியமா வச்சீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுக்கு தெரியாத நெறைய கஸ்டமர்ஸ் கூட நம்ம டிஎம் மூலியமா நம்மகிட்ட கேட்டு வந்து நம்மள்ட்ட தச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதே கூட நம்மளுடைய தெரிஞ்சவங்க நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்கன்னா, அவங்க பக்கத்துல யாருன்னா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களே கூட "நல்லா இருக்கே! இது யார் வச்சிருக்கிறாங்க?" அப்படின்னு கேட்டு, அப்படி கூட எனக்கு கஸ்டமர்ஸ் எனக்கு வந்திருக்காங்க. உண்மையிலே அந்த மாதிரிலாம் கஸ்டமர் வந்திருக்காங்க. அத வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான விஷயமா தான் தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். நம்ம தைக்கிறதோட நிறுத்திடாம, அத வந்து நம்ம கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும். கொஞ்சம் தெரியப்படுத்தணும். 4 பேருக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிசினஸ் வந்து ஒரு நிலையா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 10 கஸ்டமர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு அந்த 10 கஸ்டமருமே எப்பவுமே துணி குடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வீட்ல ஃபங்ஷன்ஸ் வந்தா மட்டும் தான் நம்மகிட்ட குடுப்பாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமர்ஸ் நல்லா பில்ட் பண்ணணும். எவ்வளோ கஸ்டமர்ஸ் பில்ட் பண்றோமோ, அப்பதான் நம்மளுக்கு ரொட்டேஷனல்ல வேலை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த டெய்லரிங்க நம்பி ஒரு கமிட்மெண்ட்குள்ள இறங்குனோம்னா, மந்த்லி நம்மளுக்கு ஆவரேஜா இவ்வளோ வரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கணும். அந்த மாரி இருந்தா மட்டும் தான் நம்ம இத நம்பி ஒரு கமிட்மெண்ட்குள்ள முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா விளம்பரப்படுத்தணும். இப்போ வந்து சோஷியல் மீடியா ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். நம்ம கண்டிப்பா அத யூஸ் பண்ணி நம்மளுடைய பிசினஸ எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறது அப்படின்றது நம்ம வந்து யார்ட்டயும் போய் கிளாஸ் கூட கத்துக்கவே தேவையில்ல. நம்ம ஃபோன்லயே எல்லாமே இருக்கு. எல்லா விஷயமே ஃபோன்லயே கத்துக்கிட்டு, ஃபோனையே வச்சு நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். தேவையில்லாத நம்ம ரீல்ஸ் பார்க்கறது, தேவையில்லாத வீடியோக்கள பார்க்கறது, தேவையில்லாத கேம் விளையாடுறது, இதுலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றத விட்டுட்டு, இந்த மாரி யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுலயும், ஒரு விஷயத்த சிறப்பா செய்யறதுலயும், அதுல நம்மளுடைய டைம எஃபெக்டிவா போடணும். போட்டோம்னா, கண்டிப்பா நீங்க ம் ஒரு 1 மந்த் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட போதும். நல்ல சேஞ்சஸ் தெரியும் நம்மளுக்கு. நம்ம வந்து ஃபோன் பார்க்குற டைமையே கூட நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும்.
அதாவது அந்த ஃபோனுமே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இந்த சோஷியல் மீடியாவை நல்ல விதமாக யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க. தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க தப்பாக தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து நல்ல விஷயமா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஈஸியாக போக முடியும். அதே மாதிரி இன்னொரு 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட வெளிப்படையாக சொல்லணும். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்மளே தைச்சி போட்டிருக்க ப்ளவுஸே அவங்க நல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை பற்றி நம்ம சொல்லணும். அதோட அந்த கான்வர்சேஷன் முடிச்சிக்காம நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன மெத்தட் சொல்கிறீங்களோ, என்ன மாடல் சொல்கிறீங்களோ, நீங்கள் ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த மாடல் கேட்டால் கூட நான் வந்து தைச்சி கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா நம்ம 4 விஷயம் நம்ம டெய்லரிங் இந்த ஸ்டிச்சிங் பற்றிலாம் 4 விஷயம் நம்ம சேர்த்து நம்ம பேசும்போது பரவாயில்ல, இவங்களுக்கு இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்குது, இவங்க வந்து நல்லா நம்ம ஒரு விஷயம் சொன்னால் இவங்க அதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களே, பரவாயில்ல இவங்ககிட்ட ஒன்று நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயமே தயங்கி பேசக்கூடாது. நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு விஷயமே அவங்க ஒரு போட் நீங்கள் தைக்காத மாடலே ஒன்று இது தைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னா தைப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனாலுமே தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் சொல்லிக்கோங்க. அது வந்து ஈஸியாக ஒரே நைட்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். நம்மளுக்கு யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதில் வந்து எவ்வளவோ மாடல்ஸ் இருக்குது. அந்த ஒரு நைட்லேயே நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு அவங்க எப்போ எப்படி 1 வீக்கில் நீங்கள் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா கூட ஈஸியாக நீங்கள் உங்களுடைய நார்மல் ஒரு ப்ளவுஸில் நீங்கள் தைச்சி பார்த்து பழகி கூட அவங்க ப்ளவுஸில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம எங்கேயும் போய் கிளாஸ் போய் தேடி படித்து நம்ம பண்ண போகிறதில்ல. ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டு பண்ணலாம். அது மாதிரி நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். இது வந்து 4th பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 5வது பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது கஸ்டமர் ஹேண்ட்லிங். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்பவே அர்ஜென்ட்டாக கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து ரொம்ப அவசரமாக தைச்சிட்ருப்போம். அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. வந்துட்டு இந்த மாடல் தைங்க, அந்த மாடல் தைங்க, இது அப்படி வரும்போதே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் கடுன்னு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம அந்த நேரம் வந்து அர்ஜென்ட்டாக தைக்கணும், இப்போ வந்து இவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களேன்னு நம்மளுக்கு தோணும். இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கக்கூடாது. ஏன்னாக்கா அது வந்து அவங்க வந்து நம்மளுடைய நல்ல பாயிண்ட் வெளியே போய் சொல்கிறத விட நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட்டு சீக்கிரமாக வெளியே பரவிடும். அது மூலியமாகவே நம்மளுக்கு வந்து அந்த கடைக்கு போறியா, அவங்க வீட்டுக்கு போறியா, அவங்களா ஒழுங்காக பதில் கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்கன்னா கூட டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கக்கா, நான் வந்து இப்போது நைட்டில் தான் இதெல்லாம் நான் எப்பவுமே பண்ணுவேன், நான் வந்து நைட் உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க, இல்லை நீங்களே கூட வீட்டில் பார்த்துட்டு எந்த டிசைன் வேணுமோ அனுப்புங்கக்கா, நான் அதில் வந்து ரேட் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி நாசுக்காக பேசி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பாருங்கள். நம்ம வந்து கடுன்னு நம்ம ஃபேஸ் அவங்கக்கிட்ட மூஞ்சி காமிச்சு பேசிட்டோம்னா அது சூப்பராக வெளியே பரவிடும். அது மூலியமாகவே நம்மளுக்கு வர்ற கஸ்டமரை கூட என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம மேலே ஒரு மைனஸ் பாயிண்ட் ஏற்பட்டுரும். அதே மாதிரி ஒரு சில நேரம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சிலர் வந்து முக்கியமானது மட்டும் பேசுவாங்க போயிடுவாங்க. அப்படி இருக்கிற கஸ்டமர்கிட்ட நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கணும். இப்போ அவங்க ஒரு டிசைன் கேட்குறாங்கன்னா நம்ம பொறுமையாக கேட்டுட்டு அவங்க கொடுக்குற துணியில் வந்து அவங்க கொடுக்குற சாரியில் வந்து அந்த டிசைன் வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு சிலர் நிறைய இப்போ கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பார்டரில் ஸ்கேலப் போடுறாங்கல்ல பேக்கில், அதுதான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற சாரியில் எவ்வளோ பெரிய பார்டர் இருக்குது, இதில் இந்த டிசைன் வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம இதில் பண்ண முடியுமா, இல்லை இதை விட பெட்ரு இந்த பார்டர் வச்சு நம்ம இதில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன சஜஷன் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு மரியாதை வரும். நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம கொடுத்தோன்ட்டு அவங்க தைச்சி கொடுக்கல, இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குமே நம்ம மேலே ஒரு மரியாதை வரும். நம்ம வீட்டுக்கோ கடைக்கோ அவங்க மறுபடியும் வரணும், 4 பேர்கிட்ட போய் நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க. அது மூலயமா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாவாங்க. இந்த 5 பாயிண்ட் வந்து என்னுடைய அனுபவத்தில், நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக டெய்லரிங்கில் இருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய பெஸ்ட் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு புதுசாக தைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே தெரியாத சில பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நானுமே யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானுமே ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன மிஷின் தான் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. அது தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தைக்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரியும் நாலேஜு, இருந்தாலும் அந்த மிஷின் வந்து எனக்கு ஹேண்டிலிங்கே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்தது தான்.
சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் தைக்கணும்னா ஒரு 10 ஊசி கூட நான் உடைச்சிடுவேன். 10 ஊசி உடைச்சிடுவேன். அந்த பெடலுமே எனக்கு வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். பெடலிங் பண்ண தெரியாது. அடிக்கடிக்கு அந்த வார் அறுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பெடலிங் தானே பண்ணுவோம். அந்த வாருமே அதுவே முதல்ல கரெக்ட்டா போட வராது. சுத்தமா அறுந்துக்கிட்டே இருக்கும். தைச்சிட்டே இருக்கும்போது அது கழண்டு போகும். எனக்கு நம்மள நம்பி இந்த மிஷின் வாங்கி குடுத்துருக்காங்களே! இந்த மிஷின் வாங்குன காசையாவது நம்ம வந்து திருப்பி எடுப்போமா? அந்த அளவுக்கு தான் ரொம்ப நான் வந்து அ ரொம்ப கீழ இருந்து தான் கத்துக்கிட்டு வந்தேன். நம்ம வந்து 1 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது துணி வந்தா தைச்சா, அந்த காசு கையில வந்தா, அதுக்கப்புறம் அது எதனா செலவு வரும்போது யூஸ் பண்ணுவேனே தவிர, இத நம்பி நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ள போகவே முடியல. போகவே முடியாது என்னால. ஏன்னா, நல்லா நம்ப வந்து துணி வரணும்ல, நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படின்னு அவங்க நம்பி நம்மகிட்ட குடுக்கணும்ல. அதே மாரி அவங்க குடுத்தாலுமே, எனக்கு அந்த மிஷினே சரியாவே என்னால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டப்படுவேன். தைக்கணுன்ற ஒரு இதுவே இருக்காது எனக்கு. அப்புறமா தான் நம்ம வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ண தான் நான் வந்து நல்லாவே நம்ம வந்து தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாரி இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வரல அப்படின்ட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பா இழக்காதீங்க. எல்லாருமே அடிமட்டத்துலேருந்து தான் கண்டிப்பா கத்துக்கிட்டு மேல வந்திருக்கோம். அதனால நீங்க வந்து நம்மளால முடியாது அப்படின்னு சோர்ந்து உட்காரவே உட்காராதீங்க. கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நீங்க நம்ம சவால்ல ஜெயிப்பீங்க. உங்களுடைய டார்கெட் என்னவோ அத கண்டிப்பா இங்க கீழ மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, டே 1ல என்ன தைச்சேன்னா, 2 லைனிங் ப்ளவுஸு, அப்புறம் 3 வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் தைச்சேன். மொத்தமா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து ₹1000 சேலஞ்சுக்கு 1290 வந்து நான் ஏர்ன் பண்ணேன். இந்த ப்ளவுஸஸ் எல்லாம் தான் நான் தைச்சது. பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு அந்த தைச்சேன் பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு லைனிங் ப்ளவுஸ். அதுக்கு வந்து பைப்பிங் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் குடுத்து தான் நான் வந்து பைப்பிங் குடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு த்ரெட் பைப்பிங் மாரியே ரொம்ப நல்ல ஃபினிஷிங்ல இருக்கும். உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க. அதே மாரி டே 1 சேலஞ்சில நீங்க எவ்ளோ வருமானம் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத பார்த்து நெறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் ப்ளவுஸ் தான். ஃபுல்லா ஸ்கேலப்பு, கைக்கு, கழுத்துக்கு எல்லாமே ஸ்கேலப்பு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் போட்டுட்டு, பேக்ல வந்து நார்மலா ஒரு பேக் ஹூக் வச்சு ஸ்கேலப் வச்சிருக்கேன். போட் நெக் பேட்டர்ன் தான். இந்த ஒரு பிங்க் ப்ளவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட்டா நான் டெலிவரி குடுக்க வேண்டியது இருந்தது குடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே தைச்சதுக்கு பார்த்தீங்கன்னா, 1290 வாங்குனேன். நீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே நீங்க எவ்வளோ வின் பண்ணீங்க? ஏன்னா சேலஞ்ச் பீட் பண்ணீங்களா? அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெய்லரிங்ல இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, டே 2 அண்ட் 3 ஓட வீடியோவ சேர்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவ ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.